எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பழையபடி கம்யூனிஸ்டுங்க ரோட்டு முனையில போய் ஒரு உண்டியில வச்சுக்கிட்டு செலவுக்கு காசு கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உண்டியல பார்த்தா போதும், சேகர் பாபு இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தான உண்டியில தூக்கிட்டு போயிடுவாரு. அதனால தினம் தினம் செலவுக்கு கூட கம்யூனிஸ்ட் அறிவாலயத்துல போய் கை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஐயா ஜீவானந்தம் வளர்த்த கட்சி இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது மதிமுக. மதிமுகனாலே மானங்கட்ட திமுக. திமுகல கருணாநிதி பையன் அரசியலுக்கு கொண்டு வர்றதை எதிர்த்து, கடுமையா எதிர்த்து, வாரிசு கூடாதுன்னு சொல்லி திமுக இருந்து பிரிச்சு போய் மதிமுக ஆரம்பிச்சார் ஐயா வைகோ. இன்னைக்கு ஐயா வைகோ சைக்கோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக ஸ்டாலின் கிட்ட குனிஞ்சி கும்பிடு போட்டு முட்டி போட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கி தன் மகனை எம்பி ஆக்கி அவரை நம்பி வந்த கட்சிக்காரங்கள் எல்லாம் முதுகுல குத்திட்டாரு. தன்னை செருப்பால் அடிச்சவனோட ஷூ வாங்கி பாலிஷ் போடுற துக்குடா கட்சி தான் மதிமுக. அடுத்தது முஸ்லிம் கட்சிகள். ஐயா காயிதே மில்லத் அவர்கள் இருக்கும் போது ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்னமா இருந்தாங்க முஸ்லிம் லீக். ஆனா இன்னைக்கு உதிரி கட்சிகள் மாதிரி இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க சாக்லேட் கடிச்சிக்கிற மாதிரி உனக்கு 2 சீட்டு எனக்கு 2 சீட்டுன்னு அடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட கண்ணீர் விட்டு நிக்கிறாங்க. இஸ்லாமிய நண்பர்களே, உங்களை ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற அவப்பெயர் கொடுத்தது யாரு? கருணாநிதி. ஆனா அந்த கருணாநிதி வீட்டுல இன்னைக்கு அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு உங்க இன மக்களுக்கே மூல செலவு செஞ்சு பொழைக்க தெரியாம பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க இனத்தையே அழிக்கிறீங்க. தயவு செஞ்சு இஸ்லாமிய மக்கள் திமுகவை நம்ப கூடாதுன்றது என்னோட வேண்டுகோள். கடைசியா தேமுதிக. தேமுதிகனாலே தேய்ந்து முடிந்த தீகா. மண்டபத்துக்காக கருணாநிதியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன். தம்பியோட எம்பி சீட்டுக்காக ஸ்டாலின் அண்ணான்னு கூப்பிட்டு கட்சியை இணைச்சிட்டாங்க அந்நியார். இதுல அந்நியார் பேட்டி தராங்க. எங்க கணவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு. உங்க புருஷனை பத்தி நீங்களே கவலைப்படல, நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? உலகத்துல இருக்கிற எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் நான் இப்படி, நான் அப்படி, நான் அது செய்வேன் இது செய்வேன்னு ஏதாவது ஒரு கொள்கை பேசுவாங்க. ஆனா எந்த கொள்கையும் இல்லாம கணவர் கொடுத்த கட்சியை வச்சுக்கிட்டு பேரம் பேசி வியாபாரம் பண்ற ஒரே அரசியல்வாதி அந்நியார் மட்டும்தான். ஆனா அந்நியாரோட வியாபார திறமைய நம்ம பாராட்டிதான் ஆகணும். ஒரு 15-20 வருஷமா திமுக கிட்ட அடிமையா இருந்து திமுக செய்யற அத்தனை அக்கிரமங்களையும் சகிச்சுக்கிட்டு திமுக கொடுக்கிற தொல்லைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு 3-4% ஓட்டு வச்சுக்கிட்டு 4-5 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற கட்சிகளே அவங்க கேட்ட தொகுதிகள் எல்லாம் கிடைக்காம அசிங்கப்பட்டு நிக்கும் போது 1/2% ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு அசால்ட்டா போய் 6 எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க அந்நியார். இவங்க அரசியல்ல இருக்கிறத விட வியாபாரத்துல இருந்தாங்கன்னா சிறப்பா வருவாங்க. இதுல அந்நியாரு யாரையோ விட்டு வீடியோ விட்டுருக்காங்களா, நாக்கு அறுத்துடுவோன்னு. நாங்க என்ன தேர்தல் வந்தா போதும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கட்சியா அலையறதுக்கு தேமுதிகவா? அவ்வளவு லேசா அறுத்திட முடியாது. ஒத்த ஆளா நின்று மொத்த ஆட்சியும் பிடிச்ச அம்மாவோட அதிமுக இது. அதிமுக காரங்க இங்க நாக்க இல்ல, சுண்டு விரலோட நகத்தை கூட புடுங்க முடியாது. எலெக்ஷன் முடியட்டும், எங்க எடப்பாடியார் ஆட்சி வரதா போகுது. எங்க எடப்பாடியார் ஆட்சியில தமிழ்நாடு தலை நிமிரும், இவங்க எல்லாரோட பெண்டு நிமிரும். ஆள தெரியாத அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம், இந்த ஸ்டாலின் ஆட்சி. நீங்களே பாருங்க, திமுகல அமைச்சரவைய பாத்தீங்கன்னா முக்கியமான இலாக்கள் எல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு கூட
கொடுத்து ஆட்சியை நடத்துறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி நடத்துறதே எப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு ஆளவே தெரியாது. திமுக ஆள தெரியாதுன்றது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, அவங்க 6 முறை தமிழ்நாட்டுக்கு நிரூபிச்சிருக்காங்க கடந்த 60 வருஷத்துல. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு அமைதியா இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுறபடி சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். தமிழ்நாடு 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. 60 வருஷத்துல வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த திருட்டு திமுக, ஆள தெரியாத திமுக கடந்த 5 வருஷத்துல மட்டுமே வாங்கின கடன் 6 லட்சம் கோடி. புரியுதா? 60 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி, 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. ஒவ்வொரு தமிழன் தலையில 2.5 லட்சம் கடன் இருக்கு. உங்க தலையில, என் தலையில, அண்ணன் தலையில, எல்லாரோட தலையிலையும் 2.5 லட்சம் கடன் வச்சுட்டு அவர் தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு பீத்திக்கிட்டு சுத்துறாரு ஸ்டாலின். ஏமாத்துறாரா இல்லையா? ஏமாத்துறாரா இல்லையா? எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு கேட்டா வட்டி கட்டுறதுக்குன்றாரு. வட்டி கட்டுறதுக்கு, வட்டிக்கு கடன் வாங்குற ஒரே முதல்வர், துக்ளக் முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. 2021 டாஸ்மாக் வருமானம் 35,000 கோடி. டாஸ்மாக் வருமானம் 2021 35,000 கோடி. இன்னைக்கு 50,000 கோடி. ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. இபி பில் 4 மடங்கு ஏத்திருக்காங்க, ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, வணிக வரி, வரிக்கு மேல வரி போட்டு மக்களை கஷ்டப்படுத்துறாங்க, ஆனா கவர்மெண்ட்ல நிதி இல்ல. இதெல்லாம் சாதனைன்னு சொல்லி கோமாளி மாதிரி சுத்துறாரு ஸ்டாலின். இத்தனைக்கும் பகுத்தறிவு பெரியாரிசம்னு பேசுற ஸ்டாலின் என்ன பண்றாரு? அமாவாசையா, பௌர்ணமி, முகூர்த்த நாள், நல்ல நாள்னு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சா, பத்திரப்பதிவு வச்சா அன்னைக்கு அதிகமா காசு வசூல் பண்றாங்க. எல்லா வகையிலும் மக்கள் கிட்ட காசு வசூல் பண்ற இந்த திருட்டு திமுக அரசாங்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு கேட்டா மட்டும் கவர்மெண்ட்ல நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்ல. டீச்சர்ஸ்க்கு 500 ரூபாய் சம்பளம் ஏத்த சொல்றாங்க, முடியலன்றாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் கொடுங்கன்னு கேட்கிறோம், முடியலன்றாங்க. கொரோனா காலத்துல உயிரை கொடுத்து வேலை பார்த்த நர்சுங்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்கன்னு கேட்கிறோம், முடியலன்றாங்க. இப்படி எதுவுமே முடியல முடியல முடியலன்னு சொல்றாங்க. 2.5 வயசு குழந்தைய திமுக கட்சிக்கார கற்பழிக்கிறான், கெடுக்கிறான். 2.5 வயசு குழந்தைய கந்து வட்டிக்கு கொடுத்து அடுத்தவன் வீட்டுல போய் படுக்கிறான். மக்களுக்கு நல்லது செஞ்சா தடுக்கிறான். ரிப்போர்ட்டர் கை நீட்டி அடிக்கிறான். திமுக காரங்க இத்தனை அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு நம்ம உலக நாயகன். இவரு ஸ்டாலின் கிட்ட போய் பேசலாம் இல்ல? தமிழ்நாட்டுல இத்தனை அட்டூழியங்கள் நடக்குதுன்னு போய் கேட்கலாம் இல்ல? ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ட்ரம்புக்கு லெட்டர் எழுதுவாரு. ட்ரம்புக்கு லெட்டர் எழுதிருக்காரு. ஏன் அந்த லெட்டர் ஸ்டாலினுக்கு எழுதிருக்கலாம்ல? ஸ்டாலின் அட்ரஸ் எல்லாம் கமல் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலினோட வீட்டு வாசல்ல தான் கமலுக்கு இப்ப டியூட்டியே, அங்கதான் இருக்காரு. தண்ணி அடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க, சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்க அதிகமாயிட்டாங்க. எல்லா பக்கமும் கவர்மெண்ட்டுக்கு நிதி வந்து அள்ளி விழுது, எல்லாரும் கண்ணால பாக்குறோம். ஆனா நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்லன்றாங்க. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, நீங்க எல்லாம் வெயில தாங்கணும்னு. ஏப்ரல் மேல வர்ற வெயிலுக்கு பிப்ரவரியிலேயே ஸ்டாலின் 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த திமுக ஆட்சி காலத்துல அந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு ஏசி வாங்க முடியுமா? கூலர் வாங்க முடியுமா? ஏதோ நம்ம கை காசு போட்டு கடன் வாங்கி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா இபி பில் 30,000 ரூபாய் வரும். ஸ்டாலினோட அப்பா வந்து கட்டுவாரா இபி பில்லு? இந்த திமுக ஆட்சி காலத்துல இந்த 2000 ரூபாய் வச்சு நீங்க எல்லாம் என்ன வாங்க முடியும் தெரியுமா?
ஒரு கொடை, ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு மோர் பாக்கெட்டு, ஒரு விசிறி, எவ்வளவுதான். இதை வஞ்சி எதுவும் வாங்க முடியாது. இதெல்லாம் கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டு பெண்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை இப்படியா ஏமாத்துறது? நானும் தெரியாம தான் கேட்கிறேன். ஏன் ஸ்டாலினுக்கு 4 வருஷமா தமிழ்நாட்டுல வெயில் அடிச்சது தெரியவே இல்லையா? தேர்தல் வந்தா மட்டும் வெயில பத்தி யோசிக்கிறவரு 4 வருஷம் எந்த வெங்காயத்தை பத்தியும் யோசிக்காம ஆட்சி பண்ணாரு. இந்த பணம் திடீர்னு நிதி இல்ல நிதி இல்ல நிதி நிதி இல்லன்னு சொல்ற ஸ்டாலினுக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு விசாரிச்ச. அதுக்கு சொன்னாங்க, மழை பெஞ்சா ஒதுங்க வீடு இல்லாம, பசிச்சா சாப்பிட சோறு இல்லாம, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம, சமுதாயத்துல கடைசி நிலைமையில இருக்கிற ஆதி திராவிடர்கள் முன்னேற்றத்துக்காக வச்சிருந்த நிதியில இருந்து எடுத்து இவர் இஷ்டத்துக்கு முட்டாள்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கல்யாணத்துல தாலி வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை வச்சு எவனோ ஒரு முட்டாள் தயிர் வடை சாப்பிட்டானாமா, அந்த மாதிரி இருக்கு. இது திமுக ஆள தெரியாத அரசாங்கம் மட்டுமே இல்ல, ஆளக்கூடாத அரசாங்கம். இந்த தேர்தல்ல அதிமுக உங்களுக்கு மக்களுக்கு பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயந்த ஸ்டாலின் இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாத திட்டங்கள்னு சொல்றாரு. நான் ஸ்டாலினுக்கு ஒன்னு சொல்றேன். கொரோனா காலத்துல வருமானம் இல்லாத போதும் தமிழர்களுக்கு அவமானம் இல்லாத நல்லாட்சி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதிமுக என்னைக்குமே சொந்த குடும்பத்துக்காகவோ வாரிசுகளுக்காகவோ திட்டம் போட மாட்டாங்க, மக்களுக்காக திட்டம் போடுவாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி இருக்கட்டும், தாலிக்கு தங்கம் இருக்கட்டும், அம்மா உணவகம் இருக்கட்டும், மினி கிளினிக் இருக்கட்டும், மழைநீர் சேமிப்பு திட்டம் இருக்கட்டும், தொட்டில் குழந்தை திட்டம் இருக்கட்டும், திமுகவால நினைச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது இந்த அதிமுக. நாங்க புரட்சி தலைவர் வழி வந்தவங்க, அண்ணன் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் வழி வந்தவங்க, புரட்சி தலைவி வழி வந்தவங்க, புரட்சி தமிழர் தலைவரா கொண்டவங்க. நாங்க சொல்றதுதான் செய்வோம், செய்யறது மட்டுமே தான் சொல்லுவோம். அதிமுகவோட திட்டங்களை கொஞ்சம் பாருங்க. கிராமத்துல 100 நாள் வேலைய இனிமே 150 நாளா உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், இடத்தையும் அரசாங்கமே கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்கும். ஏழை எளிய மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். மக்களோட மகிழ்ச்சியே எங்களோட லட்சியம். இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம்னு நிரூபிக்கிறதுக்காக தாய்மார்கள் குடும்பத்தை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு ஆண்களும் கஷ்டப்படுறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா கட்டணம் இல்லாத பேருந்து சேவை கொண்டு வராரு. வேலை கிடைக்காத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாயும், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் தரப்படும். இந்த 5 வருஷத்துல திமுகவோட உதய சூரியன்ல வாடி போயிருக்கிற மக்களுக்கு, வீட்டுல இருட்ட மட்டுமே பார்க்கிற மக்களுக்கு குலவிளக்கு திட்டத்தை கொண்டு வருவோம். இனிமே வீட்டுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய். மாணவர்களுக்கு எப்படியோ மீனவர்களுக்கும் அப்படியே. மீனவர்கள் உதவித்தொகை 8000 ரூபாயில இருந்து 12000 ரூபாவா உயர்த்தப்படும். சிறுபான்மை மக்களை வெறும் வாக்குகளா பாக்குறவங்க திமுக காரங்க. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் சிறுபான்மை மக்களை மறந்துட்டு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா சிறுபான்மை மக்களோட வாழ்க்கை முன்னேறணும்ன்றதுக்காக அவங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம எடப்பாடியார் பச்சை தமிழர், உண்மையான விவசாயியின் மகன். அதனால தமிழ் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சிறப்பு பரிசு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளை மனுஷங்களா கூட மதிக்காத திமுகவுக்கு பாடம் புகட்டணும்ன்றதுக்காக மாற்றுத்திறனாளிகள் வாங்கின
இந்த 5 வருஷத்துல விலைவாசி ஏறி தவிச்ச மக்களுக்கு, வரியெல்லாம் ஏத்தி கட்டி வாடி போன மக்களுக்கு அண்ணன் முதல்வரான உடனே வீடு வீடா 10,000 ரூபாய் தேடி வந்து மக்களோட கையில கொடுக்கப்படும். இப்படி மாணவர்களுக்காக, முதியவர்களுக்காக, பெண்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து தீட்டப்பட்ட திட்டங்கள் இது. உங்களுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள். ஏன்னா இந்த இயக்கம் உங்களுக்கான இயக்கம். அதிமுக மக்களுக்கான இயக்கம். இது மக்களாட்சி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி. வெறும் 10 நாள் விரதம் இருந்துட்டு நெருப்பு குண்டாம் இறங்குற மாதிரி திடீர்னு அரசியலுக்கு வந்தவர் இல்ல நம்ம புரட்சி தலைவர். ஒரு நடிகராக இருக்கும் போதே அண்ணா கூட பயணிச்சவர். திமுகவுக்கு பம்பரமா சுத்தி பிரச்சாரம் பண்ணவர். திமுகவோட வெற்றிக்கு உன் முகம்தான் காரணம் தம்பி என அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். அப்படி திமுக தூணா இருந்த புரட்சி தலைவர் கருணாநிதியோட கள்ளத்தனத்தை கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டதுனால திமுக இருந்து அவரை நீக்கிட்டாங்க. அதுக்காக மக்கள் திலகம் திமுக இருந்து வெளியில வந்து மக்களுக்காக ஆரம்பிச்ச மக்கள் இயக்கம் அதிமுக. புரட்சி தலைவருக்கு உடம்பு சரியா இல்லாத போது அவர் அரசியல் குருவா ஏத்துக்கிட்ட நம்ம அம்மா புரட்சி தலைவி அண்ணாக்கு புரட்சி தலைவர் எப்படி பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி புரட்சி தலைவருக்கு அம்மா பிரச்சாரம் பண்ணி அதிமுக அமோக வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க. இந்த இயக்கத்தை காப்பாத்துனாங்க. புரட்சி தலைவரோட மறைவுக்கு பின்னாடி எத்தனையோ கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு இந்த இயக்கத்தை கையில பிடிச்சாங்க. பட்ட பகல்ல சட்டசபையில் அவமானப்பட்டு சபதம் போட்டு முதல்வரானாங்க அம்மா. அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி இந்த இயக்கத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர், இந்த இயக்கத்தால் சோறு சாப்பிடுறவர், இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பாருன்னு நினைச்சு இந்த இயக்கம் ஓபிஎஸ் முதல்வராக்கிச்சு. ஆனா அந்த ஓபிஎஸ் ஸ்டாலினோட கைகூலி என்றது உடனே நிரூபிச்சுக்கிட்டாரு. அதனால இந்த இயக்கம் அவரை தூக்கி போட்டுச்சு. அன்னைக்கு இருந்த நிலைமையில முதல்வர் நாற்காலி என்றது ஒரு முள் நாற்காலி. அதுல உட்கார்ந்து அவ்வளவு லேஸ்ல ஆட்சி பண்ணிட முடியாது. ஆனா கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால, தொண்டர்கள் விருப்பப்பட்டதுனால அந்த முள் நாற்காலி முதல்வர் பதவியை ஏத்துக்கிட்டாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கரெக்ட் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அண்ணன் எடப்பாடியார். ஆனா 24 மணி நேரம் மக்களுக்காகவே உழைச்சவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எத்தனையோ புயல் வந்து தமிழ்நாட்டை ஆட்டும் போதும், கொடிய கொரோனா வந்து தமிழ்நாட்டை வாட்டும் போதும் இரவு பகல் பார்க்காம மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து மக்களாட்சியை கொடுத்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 4.5 வருஷத்துல நம்ம அண்ணனோட ஆட்சியிலேயோ நிர்வாகத்திலேயோ குறை சொல்ல முடியாத ஸ்டாலின் பிஜேபி உள்ள வந்துடும், மதவாதம் உள்ள வந்துடும். உங்களுக்கு 5,000 தருவேன், 10,000 தருவேன், கேஸ் ஃப்ரீ, பெட்ரோல் ஃப்ரீ இஷ்டத்துக்கு பொய்யான விளம்பரங்களை கொடுத்து, போலி வாக்குறுதிகளை கொடுத்து உங்க ஓட்டுகள் எல்லாம் திருடி முதல்வரானார் ஸ்டாலின். ஒரு முறை ஏமாந்தா அவன் மனுஷன், மறுபடியும் மறுபடியும் ஏமாந்தா அவங்க முட்டாள். உங்க எல்லாரையும் முட்டாளா வச்சுக்கணும்னு ஸ்டாலின் முயற்சி பண்றாரு. இந்த தேர்தல்ல நீங்க நிரூபிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளுங்க இல்ல, நாங்க தான் முதலாளிங்க. நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும். ரொம்ப ஆவேசமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன வியாபாரி இருந்தார். கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அந்த கடைக்கு எதிரில ஒரு பெரிய கடை திறந்தாங்க. அந்த பெரிய கடையில எல்லா பொருளுமே கிடைக்கும், தரமான பொருள் கிடைக்கும், நீட்டா பேக் பண்ணி விற்கிறாங்க. கூட்டம் கூட்டமா போறாங்க. இப்போ திடீர்னு அந்த பெரிய கடைக்காரரு வெளியில ஒரு போர்டு வைக்கிறாரு. 1 கிலோ நெய் 300 ரூபான்னு போர்டு வைக்கிறாரு. அது பார்த்து பயந்த சின்ன கடைக்காரரு அவரு ஒரு போர்டு வைக்கிறாரு. 1 கிலோ நெய் 250
280 ரூபான்னு போட்டு வைக்கிறாரு. இதை பார்த்த பெரிய கடைக்காரரு, ஐயோ வியாபாரம் பாதிச்சிடுமே, நம்ம எப்படியாவது இந்த வியாபாரத்தை பிடிச்சிடணுமேனு அவர் போட்டுல 1 கிலோ நெய் 260 ரூபான்னு எழுதிட்டாரு. அதை பார்த்த சின்ன கடைக்காரரு, நானும் போட்டி ஏத்துக்கிறேன், நானும் கம்மி பண்ணி தரேன்னு 1 கிலோ நெய் 240 ரூபான்னு எழுதிட்டார். இதை பார்த்த பெரிய கடைக்காரர் பயந்து போய், ஏதோ ஒண்ணு பார்த்தில்ல, அவனானு பார்த்தில்ல, நான் கம்மி பண்ணிடுறேன்னு 1 கிலோ நெய் 220 ரூபான்னு போட்டு ஒட்டிட்டார். இப்ப இந்த சின்ன கடைக்காரரு, நானும் பார்த்தில்ல, நீயும் நானும் பார்க்கலான்னு அவரும் ஒரு போர்ட்ல 1 கிலோ நெய் 200 ரூபான்னு போட்டு எழுதி வச்சுட்டார். இப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் போயிட்டு இருந்தார். அந்த பெரியவர் சின்ன கடைக்காரர் கிட்ட போய், ஏப்பா, அவன் ஏதோ பெரிய வியாபாரம் பண்றான், பெரிய ஆளு, அவன் கம்மி பண்ணி கொடுத்தா கூட எப்படியோ சமாளிச்சுப்பா, நீ சின்ன வியாபாரி, உனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா குடும்பத்தை எப்படி காப்பாத்துவ, பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துவ, 200 ரூபாய்க்கு நெய் விற்கிறதெல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த சின்ன கடைக்காரரு, சாத்தியமே படாதுங்க, முடியவே முடியாதுன்னு. அப்ப எதுக்காக நீ போட்டு வச்சிருக்கேன்னா, என் கடையில நெய்யே இல்லைங்க, அடுத்த கடைக்காரனை காலி பண்றதுக்காக போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது, சாத்தியமே படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்காக, அடுத்தவங்களை காலி பண்ணணும்ன்றதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, போலி விளம்பரங்களை கொடுத்து ஏமாத்த வர்றாரு ஸ்டாலின். நான் போன தேர்தலையே சொன்னேன், ஸ்டாலின் தான் வராரு, மக்கள் எல்லாம் குஷாரேன்னு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்ப புரியல, இப்ப புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திமுக கொடுக்கிற விளம்பரங்களை பாருங்க, மானம் கெட்டவங்க, நிஜமா சொல்றேன். வெக்கமே இல்லாம வெல்லும் தமிழ் பெண்கள்னு விளம்பரம் கொடுக்கிறார் ஸ்டாலின். கனிமொழியோ, துர்கா ஸ்டாலினோ, தமிழச்சி தங்கபாண்டியனோ, கீதா ஜீவனோ ஜெயிச்சா தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற பெண்களும் ஜெயிச்சாதான் தமிழ் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியல, வயசான பெண்கள் வாக்கிங்க்கு போக முடியல, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியல, குடும்ப பொண்ணுங்க கோவிலுக்கு போக முடியல. எந்த ஒரு பொண்ணும் அவளோட கணவரோடையோ, காதலனோடையோ, அப்பா அம்மாவோடையோ நிம்மதியா வெளியில நடமாடவே முடியல. ஏன்? இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனா அந்த பொண்ணோட குடும்பம் அவங்க பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறது இல்ல, மானத்தோட வருவாளா, உயிரோட வருவாளான்னு தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை.